18ஆம் நூற்றாண்டின் கடைசியில் ஜான் வெஸ்லி என்ற ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். அவர் மேலே ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங், அவர் மேலே அளவற்ற அபிஷேகம். எப்போதும் தேவ பிரசன்னத்தில் பல மணி நேரங்கள் அந்நிய பாஷையை பேசி 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 ஆண்டவரை ஆராதிக்க தேவனுடைய வல்லமை அவர் மேலே இறங்கி வரும். அவர் சொன்னார், ஒரு 10 நிமிடம் கூட தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து என்னால் இருக்கவே முடியாது. நான் அவரை அவ்வளவாய் நேசிக்கிறேன். எங்கே போனாலும் அவருடைய உள்ளம் அந்நிய பாஷையில் பேசி கொண்டிருக்கும், ஆவிக்குரிய பாடலை பாடிக்கொண்டிருக்கும், தேவனோடு இணைந்திருக்கும். ஒரு முறை அவர் ஒரு புகை வண்டியில் ஒரு ஜன்னல் ஓரத்தில் இருந்து பிரயாணம் பண்ணி கொண்டு போனார். ஜெபித்து கொண்டு ஆவில நிரம்பி கொண்டு போய் கொண்டே இருந்தார். கடைசியாக அது ஒரு ஸ்டேஷனில் வந்தது. ஒரு 5 நிமிடம் நின்றது. அந்த ஸ்டேஷனை அந்த ட்ரெயினில் இருந்து அந்த ஜன்னல் வழியாய் அவர் எட்டி பார்த்தார். ஒரு பார்வை தேவ பிரசன்னம் வெள்ளம் போல அந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே நிரப்பினது. அங்கிருந்த போர்ட்டர் பயந்து அப்படியே முழங்கால் படிக்கிட்டார். அவருக்கு இப்படி ட்ரெயின்ல இருந்து ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது அல்ல, தேவ பிரசன்னத்தை உணர்ந்த, ஐயோ நான் ஒரு பாவி. இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அவ்வளவு ஜனங்களும் முழங்கால விழுந்தார்கள், தேம்பி அழுதார்கள். அன்றைக்கு அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு பெரிய எழுப்புதல். 5 நிமிடம் தான் ட்ரெயின் இருந்தது, அவர் போய்விட்டார். ஆனால் அவர் பார்த்த ஒரு பார்வை ஆவின் வரங்களை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்தது.